வணக்கம் நண்பா, மீண்டும் நான் ஒரு பயனுள்ள பதிவோடு உங்களை சந்திக்க வந்திருக்கேன். இன்றைக்கி பதிவில் உங்களோட பிசி அல்லது மொபைலில் சிட்டா எப்படி சுலபமாக டவுன்லோட் பண்ணலான்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். உங்களோட ப்ரௌசரை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் இ-சர்வீசஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணி முடித்த அப்புறம் சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணி முடித்த அப்புறம் ஃபஸ்ட்டில் வர வெப்சைட்டை கிளிக் பண்ணி உள்ளே போய்க்குங்க. உள்ளே போன பிறகு கொஞ்சம் மேலே தள்ளுங்க. மேலே தள்ளி போனீங்கன்னா கீழே பட்டா சிட்டா விவரங்களை பார்வையிட அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். மாவட்டம் அப்படின்ற இடத்துல உங்களுடைய மாவட்டம் எதுவோ அதை செலக்ட் பண்ணிக்கங்க. வட்டம் அப்படின்ற இடத்துல உங்களுடைய வட்டம் எதுவோ அதை செலக்ட் பண்ணிக்கங்க. கிராமம், நீங்கள் எந்த கிராமமோ அந்த கிராமத்தை செலக்ட் பண்ணிட்டு பட்டா எண் மற்றும் புல எண் ஆகிய ரெண்டு வச்சு நீங்கள் சுலபமாக சிட்டா எடுக்கலாம். நான் இப்போது பட்டா எண் வச்சு சிட்டா எடுக்கிறேன். உங்களுடைய பட்டா எண்ணை இந்த இடத்துல பட்டா எண் அப்படின்னு கொடுத்துருக்கு இந்த இடத்துல டைப் பண்ணுங்கள். முன்னெல்லாம் கைபேசி எண் கேட்க மாட்டாங்க. இப்போது புதுசாக அப்டேட் பண்ணியிருக்காங்க. கைபேசி எண் கொடுத்து ஓடிபி கடவுச்சொல் பெற அப்படின்னு இருக்குது பாருங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு 6 டிஜிட் ஓடிபி வரும். அந்த 6 இலக்க ஓடிபியை இந்த இடத்துல தவறில்லாமல் என்டர் பண்ணுங்கள். தவறில்லாமல் என்டர் பண்ணிவிட்டு ஓடிபி உறுதி செய்ய அப்படின்னு இருக்க அந்த இடத்த கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி முடித்த பிறகு உங்களது ஒரு முறை கடவுச்சொல் சமர்ப்பிக்கப்பட்டது, ஓகேவை தொடர்ந்து சமர்ப்பியை சொடுக்கவும் அப்படின்னு இருக்கு பாருங்கள். ஓகே பண்ணிவிட்டு இப்போ சமர்ப்பி அப்படின்ற இந்த ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ண ஒரு செகண்ட்லேயே உங்களுடைய சிட்டா இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடும். இதை நீங்கள் பிரிண்ட் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது பிடிஎஃபாக சேவ் பண்ணி வச்சுக்கலாம். மேலும் இதுபோல் பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆன்லைன் ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடிக்கடி போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோவை உங்கள் நண்பருக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். தேங்க்யூ.